ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி இட்லி ரெசிபி தாங்க. ஒரே மாதிரி நீங்கள் டெய்லி இட்லி செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். காலை டிஃபனுக்கு நீங்கள் கேரட் இருந்தால் போதும், இந்த மாதிரி அல்டிமேட்டாக கேரட் இட்லி செஞ்சிடலாம். லஞ்சுக்கும் இதை கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கேரட் இட்லி செய்கிறதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதை இது நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேரட் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களில் யாருக்கு கேரட் இட்லின்னு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா துருவினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போது இட்லி மாவு எடுத்தாச்சு. இது கூட சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளோட இட்லி பேட்டர் ரெடி ஆகணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இட்லி மாவு ரெடியாக இருக்கணும். இப்போ இட்லி மாவை நல்லா தயார் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தாளிப்பை இட்லி மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போது இட்லி மாவில் சேர்த்த பிறகு துருவி வச்ச கேரட்டையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவின கேரட்டை இட்லி மாவோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நம்ம மிக்சிங்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேரட் இட்லி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தயார் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி குண்டாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிதமான சூட்டில் தண்ணி சூடேறட்டும். அதுக்குள்ளே நம்மளோட இட்லி தட்டில் மாவை ரெடி பண்ணிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இட்லி தட்டில் மாவை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சூடேறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு தட்டாக இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 தட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இது போல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட கேரட் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கேரட் இட்லி தயாராகிடுச்சு. பாருங்கள், காலை டிஃபனுக்கு அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதோட புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. கேரட் இட்லியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கேரட் இட்லி நீங்கள் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மோகனா சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி மோர் ரெசிபி பார்க்க மோகனா சமையல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.